வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடக்கலை. ஆன்லைன் பக்தி அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் பண்டிட் பாலசுப்ரமணி, கோடம்பாக்கத்திலிருந்து. ஆன்லைன் பக்தி அஸ்ட்ரோ டிவி சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், ஷேர் செய்யுங்கள். இது போன்ற நல்ல பயனுள்ள பல வீடியோக்களை உங்களுக்காக வழங்க காத்திருக்கின்றோம். இன்று நாம் காண இருக்கின்ற தலைப்பு என்னவென்றால், முன்னோர்களுடைய தோஷத்தை நீக்குகின்ற பரசுராமர் கோவில். கேரள மாநிலம், திருவனந்தபுரம் மாவட்டம், திருவல்லம் பகுதியில் இருக்கின்ற பரசுராமர் கோவில் பற்றிய சிறப்பம்சங்களை இன்று நாம் காண இருக்கின்றோம். இந்த கோவிலானது இறந்தவர்களுடைய ஆன்மா உயர்ந்த நிலையை அடையவும், கொடிய மரணமடைந்தவர்களின் ஆன்மா அமைதி அடையவும் சிறந்த ஒரு வழிபாட்டு ஸ்தலமாக விளங்குகிறது. பரசுராமர் அவர்கள் ஜமத்கனி முனிவருக்கும் ரேணுகாதேவிக்கும் அவருடைய தம்பதியினருக்கு கடைசி மகனாக பிறந்தவர். விஷ்ணுவின் 6வது அவதாரமாக கருதப்படும் பரசுராமர் அவர்கள் சிவபெருமானை வழிபட்டு அவரிடமிருந்து பரசு என்ற ஒரு கோடாரியை பெற்றதால்தான் அவருக்கு பரசுராமர் என்ற பெயர் வழங்கப்பட்டது. பரசுராமரின் தாயார் அவர்கள் ஒரு முறை ஆற்றில் குளிக்கச் சென்றபோது வானில் சென்று கொண்டிருந்த ஒரு கந்தர்வனுடைய நிழலை ஆற்று நீரில் பார்த்து ஒரு சிறு சலனம் கொள்கின்றார். இதனை தன்னுடைய தவ வலிமையால் அறிந்த அவருடைய பரசுராமருடைய தந்தை ஜமத்கனி அவர்கள் தன்னுடைய மகனை அழைத்து அவரின் தாயாருடைய தலையை வெட்டிவிடுமாறு கூறுகிறார். பரசுராமரும் வெட்டிவிடுகின்றார். பின்பு பரசுராமர் மிகுந்த வருத்தம் கொள்கின்றார். அதன் பின்பு அவருடைய தந்தையார் மீண்டும் தன்னுடைய தவ வலிமையால் தன் தாய்க்கு உயிர் கொடுக்கிறார். இருப்பினும் தாயினுடைய தலையை வெட்டிய குற்றத்திற்காக பரசுராமருக்கு பாப விமோசனம் பெறுவதற்காக நிறைய விஷயங்களை கூறுகின்றார். அதையும் அவர் செய்து முடிக்கின்றார். ஆக துர்மரணத்தால் மரணமடைந்த ஒருவர் நம்முடைய முன்னோர்களாக நிச்சயமாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட முன்னோர்களுடைய ஆத்மாவானது சாந்தி அடையாமல் இருக்கும். அது சாந்தி அடைவதற்கு ஒவ்வொருவரும், ஏனென்றால் நம் முன்னோர்கள் எப்படி இறந்தார்கள் என்ற விஷயம் அனைவருக்கும் தெரியாது. ஒருவேளை துர்மரணத்தால் மரணம் அடைந்திருந்தால், துர்மரணம் ஏற்பட்டிருந்தால் கண்டிப்பாக அந்த தோஷம் நாம் முன்னேற்றத்திற்கு ஒரு மிகப்பெரிய தடையாக விளங்கும். ஆக அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒவ்வொருவரும், இந்துக்களாக பிறந்த ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வருடமும் தொடர்ச்சியாக 3 வருட காலகட்டங்கள் தை அமாவாசை அல்லது புரட்டாசி அமாவாசையில் சென்று வருடாந்திர திதி கொடுக்கின்ற பொழுது அந்த தோஷங்கள் விலகி அவருடைய வாழ்வில் நிச்சயமாக நன்மைகள் நடக்கும். ஆக ஒவ்வொருவரும் இந்த கோவிலுக்கு தை அமாவாசை அல்லது புரட்டாசி அமாவாசையில் சென்று நான் சொன்ன பரிகாரங்களை மேற்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.